கன்னி ராசிக்காரங்க மேச லக்னத்தில் பிறந்தவங்கெல்லாம் 2022 23 ரொம்ப சிரமமாக தான் போயிருக்கும். அதாவது நம்ம சகோதரர்கள் ரீதியாக விரயங்களும் சகோதரரே விரயமாகிற விஷயங்களும் இயக்கியிருப்பார். வீடு வாகனம் ஏகப்பட்ட செலவுகள் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களில் என்டர்டெயின்மெண்ட்டே பண்ண முடியாத சூழ்நிலை கொண்டு போயிருக்கும். இப்போ இனிமேல் 2024 6வது மாதத்துக்கு பிறகு வர குரு பயிற்சி உங்களுக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட் கொடுப்பாரு. வீட்டில் இருக்கிற பிரச்சனை தீரும், வருமானங்கள் வரும், வீடு வாகனங்கள் செலவு குறையும், சகோதரர்கள்லாம் நல்லா இருப்பாங்க. அவங்க ரீதியாக உள்ள ப்ராப்ளங்கள் ஏதாவது இருந்து உங்களுக்கு ஏதாவது வந்திருந்ததுன்னா அந்த ரீதியாக உள்ள பிரச்சனை குறைஞ்சிடும். ஆக வருங்காலம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. நல்ல மேன்மேலும் முன்னேற்றத்திற்கான காலங்களை காமிச்சிருக்குது. இது நல்ல ஒரு பொற்காலம் தாங்க உங்களுக்கு. கன்னி ராசிக்காரங்க சிம்ம லக்னத்துலேயும் இருப்பாங்க. சிம்ம லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாங்களே லக்னத்துக்கு 9ல் இருந்த குரு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார் ராசியை இவ்வளோ நாள். ஆனால் ராசிக்கு 8ஆம் இடம் இல்லையா, அது ராசிக்கு 8ங்கிறனால மனசுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையுமே செஞ்சுருவாங்க. அவங்க நல்லது கெட்டதுன்னே தெரியாது. சில பேர் வீடு குடும்பத்துக்கு அவமானத்தை தேடி கொடுத்துருவாங்க. சில பேர் தேவையில்லாத கடனை வாங்கிடுவாங்க. சில பேர் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு படிப்பை சரியான ஆங்கிளில் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஒழுங்காக கவனம் செலுத்தாமல் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி வாத்தியாட்டெல்லாம் கெட்ட பேர் வாங்கியிருப்பாங்க. பணத்தை எந்த வழியில் செலவு பண்ணணும்னு தெரியாமல் தப்பாக செலவு பண்ணி கடன்காரராக ஆக்கி விட்ருக்கும். பார்த்தாக்கா லக்னத்தை தானே பார்க்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அது தவறாக போயிருந்திருக்கும். இப்போ 2024 6வது மாதத்துக்கு பிறகு உங்களுடைய ராசியை குரு பார்க்க போகிறாரு. லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. நிறையா வருமானம் வரும். ஒரு நல்ல விஷயமா நடக்கும். 8வது மாதத்துக்கு பிறகு நன்மைகள் அதிகமாக இருக்குங்க. கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அப்பாவுக்கு கொஞ்சம் விரைய செலவு இருக்கும். அப்பாவுக்கு, உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். ஏதாவது வெளியூர் பயணங்கள் அடிக்கடி நடக்கிற மாதிரி கொண்டு போகும். ஒரு அடிக்கடி செருப்பு வாங்குகிற விஷயங்கள்லாம் அடிக்கடி பண்ணுவீங்க, மாற்றுவீங்க செப்பலை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே வர்ற விஷயங்களை நடத்துவார். மற்றபடி நன்மைகள்லாம் அதிகமாக இருக்குது. 2024 6வது மாதத்துக்கு பிறகு நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு தொழில் தொடங்குறோம்னு நினைக்கிறவங்க தொழில் தொடங்க முடியும். வீடு புதுசாக மாறி போகணும்னு நினைக்கிறவங்க வீடு மாற்றுறதுக்கான விஷயங்கள் நடக்கும். தொழில் மாற்றங்கள் நடக்கும். அதே தொழிலையே அதே இடத்துலையே நல்ல விரிவுபடுத்துகிற விஷயங்கள் இருக்குது. நல்ல நிகழ்ச்சிகளை சந்திக்கிறதுக்கான விஷயங்களையும் உங்கள் ஜாதகத்தில் நடத்த போகிறார். 2024 6வது மாதத்துக்கு பிறகுனா ஒரு 2 மாதம் தள்ளி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. கன்னி ராசியிலேயே துலாம் லக்னக்காரங்க இருப்பாங்க. அவங்களுக்கு பழைய பிரச்சனை ஏதாவது இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் இது மாதிரி வெளியில் சொல்லிக்க முடியாத ப்ராப்ளங்கள் இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் 2024 6வது மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக தீர்ந்துடும். 8வது மாதம் வரைக்கும் கொஞ்சம் தாக்கு பிடிங்க. அதன் பிறகு சுத்தமாக தீரப்போகுது. அம்மாவுடைய உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பு அப்பைக்கப்போ இருந்திருக்கும். அது கொஞ்சம் சரியாகும். வெளிநாட்டு தொடர்புகளில் ஏதாவது வர வேண்டிய விஷயங்களோ தர வேண்டிய விஷயங்களோ எதாக இருந்தாலும் சரி, அது ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். வெளிநாடு விஷயங்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்துக்கிட்டு இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ சரியாகும். உடல்நிலை கோளாறுகள் உங்களுக்கே திடீர்னு ஏதாவது உடல்நிலை கோளாறு பண்ணியிருக்கோம். அதெல்லாம் சுத்தமாக சரியாகி 2024 6வது மாதத்துக்கு பிறகு அப்படின்னு எடுத்துக்கணும். அதிகபட்சம் 8வது மாதம் ஆகிடும். திடீர்னு வரவையும் கொடுப்பார். திடீர்னு வரவு பண்ணுவார். இடம் வாங்கி வீடு கட்டுற விஷயங்களையும் நல்லபடியாக செய்ய போகிறாருங்க இந்த வருஷம். கன்னி ராசியில் விருச்சக லக்னத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில பேர் புதிய தொழில் தொடங்குவாங்க. வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை அமையும். ராசிநாதன் ஒரு குருவுக்கு மறைஞ்சிருக்கிறதுனால அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பு. அம்மா மாதிரி உள்ளவங்க சித்தி, சின்னம்மா, பெரியம்மா இவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருந்திருக்கும். அவங்க சில நேரங்களில் நம்மளை தவறி போகிற விஷயங்களை பண்ணியிருக்கும். இந்த மாதிரி சில கஷ்டங்களை அனுபவித்த காலங்கள் இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 2024 6வது மாதத்துக்கு பிறகு அம்மாவின் உடல்நிலை தேரும், நல்லா இருக்கும். உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் கூட அவங்க நல்லா மாறிடுவாங்க. நல்ல வருமானங்களை தரப்போகுது. உங்கள் ராசியை குரு பார்க்க போகிறாரு, லக்னத்தையும் பார்க்க போகிறாரு. கெட்ட விஷயங்கள் அனைத்துமே விலகி நன்மைகள் அதிகமாக நடக்க போகிற காலமாக இது இருக்க போகுது. நல்ல நண்பர்கள் மட்டுமே உங்கள் கூட இருப்பாங்க. நல்ல பொற்காலங்க இது உங்களுக்கு இனிமே.
கன்னி ராசிக்காரங்க தனுசு லக்னத்துலேயும் இருப்பாங்க. தனுசு லக்னத்தில் இருக்கிற கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக ரொம்ப அருமையாக இருந்திருக்கும். நிறையா வருமானங்கள் வந்திருக்கும். உடல்நிலையெல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக சூப்பராக இருந்திருப்பீங்க. இப்போ 2024 6வது மாதத்துக்கு பிறகு லைட்டாக ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். அப்போக்கப்போ துளசி திருத்தம் எடுத்துக்கங்க. ஆனால் வருமானத்துக்கு ஒன்றும் குறைச்சம் இல்லை. நல்லா தொழில் நல்லபடியாக நடக்கும், நல்ல வருமானங்கள் வரும். இந்த வாத்தியார் வேலை, பேங்க்கு வேலையில் காத்துக்கிட்டு இருந்திருக்கவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போதுங்க. இப்போ அதுதான் ஒரு நல்ல விஷயம். வேலை கிடைக்கும். படிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். தங்கம் இந்த மாதிரி வியாபாரங்களில் இருக்கிறவங்க, நகைக்கடை இது மாதிரி உள்ளவங்களுக்கு வியாபாரங்கள் நல்லா பெருகி நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொண்டு வர குரு பயிற்சியாகவே இது அமையும். 2024 6வது மாதத்திற்கு பிறகு அகலக்கால் வைக்காமல் இருங்க, நல்ல முன்னேற்றங்களை தருவார். கன்னி ராசிக்காரங்க மகர லக்னத்தில் இருப்பாங்க. மகர லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னாக்கா, குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் கவனம் செலுத்தணும். கமிஷன் ரீதியாக என்ன மாதிரி ஒர்க்கெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் கிடைக்கும். இந்த கட்டிடங்கள் வாங்கி விற்கிறது, வாடகைக்கு வீடு பிடிச்சி கொடுக்குறவங்க, இந்த மாதிரி கமிஷன் ரீதியாக உள்ள வேலைகள், பத்திரப்பதிவு பண்ணி ரெடி பண்ணி கொடுத்து எல்லா வேலையும் நான் கான்ட்ராக்டாக முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி இந்த கமிஷனுக்காக பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். மிஷினேரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயே கான்ட்ராக்டர்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் தொழில் நல்லாயிருக்கும். மகர ராசியில் போய் லக்னம் விழுந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கன்னி ராசி உங்களுக்கு நற்பலன்களை தரும். ஏன்னா குரு 9ல் இருந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனாலேயே நல்ல பலன்கள் கிடைக்கும். 2024 6வது மாதத்திற்கு பிறகு அப்படின்னு 6வது மாதத்துக்கு பிறகுன்னா 8வது மாதம் மட்டும் ஒரு மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. 8வது மாதமும் 9வது மாதமும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்ற எல்லா இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு நன்மையை தான் தருவார். கன்னி ராசியில் கும்பலக்னத்தில் இருப்பாங்க. அந்த கும்பலக்னத்தில் இருக்கிறவங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னாக்கா, அவங்க கணவன் மனைவிக்குள்ளே அவங்களுக்குள்ளே சண்டை வராது. சம்பந்தமே இல்லாமல் அடுத்தவர்களை காரணம் காட்டி சண்டை போட்டுக்குவாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற நிம்மதி கெட்டு போகும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவர்களை சாட்டி 2 பேருக்குள்ளே நீங்கள் பேசிக்க வேண்டாம். பூர்வீக பிரச்சனைகள் கொஞ்சம் குறையாமல் தான் இருக்கும். இன்னும் ஒரு 2 வருஷமாக தான் ஆகும். இன்னும் 1 வருஷம் போய் இன்னொரு வருஷமும் போகணும். 2 வருஷம் ஆகும். பூர்வீகத்தில் இருக்கிற நிலவலம் விற்கக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்பார். கணவன் மனைவி எப்பொழுதுமே ஒருத்தர் புரிஞ்சு நடத்துக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. வருமானம் கொஞ்சம் குறைவான நேரமாக தான் போயிட்டுருக்குது. காசு கொஞ்சம் பத்தாது. கணவனோ மனைவியோ இப்போ இந்த கும்ப லக்னத்தில் பிறக்கிறவங்க இந்த ராசிக்காரர்கள் அவங்களுடைய ஸ்பௌஸை கொஞ்சம் கஷ்டப்படுத்திடாதீங்க. ஸ்பௌஸை கொஞ்சம் கஷ்டப்படுத்திடாமல் பேசுங்க. கன்னி ராசியில் மீன லக்னத்தில் உள்ளவங்க இருப்பாங்க. அந்த கன்னி ராசிக்காரங்க அப்போ அவங்க எப்படி இருக்கணும், பொறுப்புத்தன்மையோடு நடக்கிற விஷயங்களை நடத்துவார். பேரப்பிள்ளைகளை பார்க்கணுங்கிற சுச்சுவேஷனில் பேரப்பிள்ளைகளை பார்ப்பாங்க. சில பேர் தொழிலை கவனித்து ஆகணுங்கிற கண்டிஷனில் இருப்பாங்க. இடம் விட்டு இடம் நகர்ந்து ஒரு வேலையை பார்க்குற விஷயங்களை நடத்தும். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். உறவுகள் இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சந்தோஷங்களை தரும். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட நல்ல நட்புறவை வளர்க்கும். குழந்தைங்கள்ட்ட நல்லா பேச வைக்கும். செலவை குறைக்கும். இந்த விஷயங்களை நடத்துவார். 2024 6வது மாதத்துக்கு பிறகு நிறைய பணம் சேர்க்குற கண்டிஷனை கொண்டு வரும். காசு சேர்ப்பீங்க, முக்கியமாக அதுதான் மெயினான விஷயம். காசு சேர்ப்பீங்க. ஆனால் 2024 முடியும் பொழுது 12வது மாதம் ஆரம்பித்த உடனே அந்த காசு செலவாக போகுது. கவனமாக இருங்க. கன்னி ராசிக்காரங்க கடக லக்னத்தில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் நண்பர்கள் மூலியமாக நிறைய சிரமங்களெல்லாம் கொஞ்சம் அனுபவிச்சிருப்பாங்க. அதாவது கடன்கள்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தீர்த்துக்கிட்டே இருக்கிற சூழ்நிலையில் வீட்டில் கல்யாண நேரமும் நெருங்கி வந்துடும். ஏன்னா தன்னுடைய பிள்ளைகள் திருமண நேரங்களை கொண்டு வந்துடுது இப்போ நடக்கிற நேரம். அதனால் திருமண விஷயங்களில் ஒரு கடன் வாங்குகிற சூழ்நிலையை கூட ஏற்படுத்தலாம். ஆனால் அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இது இப்போ 11ஆம் இடத்துல, ராசிக்கு 11ஆம் இடமான லக்னத்துக்கே 11ஆம் இடத்துல இருக்கும்போது, ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கும்போது அப்பா அப்படிங்கிறவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுக்குற சூழ்நிலையாக இருக்கும். அலைச்சல்கள் அதிகமாக இருக்குங்கிறத காமிக்குது. அது பத்திரிக்கை வைக்க கூட இருக்கலாம் அப்படின்னு நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்குவோம். அண்டை அயலார்கள் பக்கத்தை விட இவங்களோடலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. ஏன்னா அவங்க நிறைய உதவிகள் செய்யணுங்கிற சூழ்நிலையை நடத்தும். இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகளாக நடத்தி சந்தோஷப்படுவீங்க. கன்னி ராசிக்காரங்க மிதுன லக்னத்தில் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் தொழில் ஒரு இடத்துல இருந்து வேலை பார்க்க முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்துவார். ஏதாவது புதுசாக தொழில் தொடங்கணும்னு முயற்சி எடுத்து அதை பண்ண முடியாமையே போயிருக்கும்.
அம்மா மனசு கஷ்டப்படுற மாதிரி சில நிறையா விஷயங்கள் நடத்திக்கிட்டே இருந்திருக்கும். சகோதரர்கள் சகோதரிகள் இருந்தால் திருமண விஷயங்களில் பண பிரச்சனையினால் கொஞ்சம் நின்று போய் லேட்டாகி கிடக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க 2022, 23 இதிலெல்லாம். 2024 6வது மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு எல்லா படமும் வந்து சேரும். ஓரளவுக்கு பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரலாம். அம்மா ஏதாவது முதலீடு ஏதாவது பண்ணியிருந்தாங்களோ, இல்லை நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்தாங்களோ, இவங்கெல்லாம் கொஞ்சம் லாக் ஆகி கஷ்டப்படுற விஷயங்கள் கண்டிப்பாக 2024 6வது மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே கைக்கு பணம் வந்து சேர்ந்துடும். திருமண விஷயங்கள்லாம் வீட்டில் நடக்கிற விஷயங்கள் நிறையா காமிச்சிருக்கு. நல்ல நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. நல்ல சந்தோஷமான காலங்களாக தாங்க இருக்கும் இது. கன்னி ராசிக்காரங்க ரிஷப லக்னத்தில் உள்ளவங்க திருமணமாகாமல் அப்படியே தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும். சில பேருக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்களில் இருந்தவங்களுக்கெல்லாம் உடனே திருமணம் நடத்துவார். 2024 6வது மாதம் வந்தவுடனே குரு பயிற்சி வந்தவுடனே 2-3 மாதத்தில் திருமணம் நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். வெளியூரில் பிரிஞ்சு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க வந்து ஒன்று சேருவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே கொஞ்சம் தகராறுகள் ஏதாவது பிரிஞ்சு இருக்கிறவங்களாம் ஒன்று சேர்கிற விஷயங்களை பண்ணிவிடும். இப்போ உடல்நிலை கோளாறு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க டக்குன்னு எல்லாமே சரியாகி நல்ல தேறி ஒரு நல்ல ஒரு மெடிக்கல் மிராக்கல்னு சொல்கிற மாதிரி திடீர்னு சூழ்நிலையை நல்லா மாற்றி விட்டு உடம்பை சரி பண்ணி கொடுத்துரும். புதுசாக ஒரு தொழில் தொடங்குவோன்னு முன்னாடி ஏதாவது பண்ணி விரயம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா திரும்பி பழைய தொழிலுக்கே மாறிக்குவோன்னு சொல்லிட்டு சில பேர் திரும்பி வந்துடுவீங்க. அந்த பழைய தொழிலே பார்க்கும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றங்களை தரக்கூடிய காலமாக தான் இது அமையும்.